அன்பார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்கள். இன்னையிலிருந்து நாம் இந்த யோக சூத்ராஸ், பதஞ்சலி மகாரிஷி எழுதின யோக சூத்ராஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஏன் யோக சூத்ராஸ் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த யோக சூத்ராஸ்ன்றது யோகா என்கின்ற ஒரு கலை, ஒரு சயின்ஸ், அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். உலகத்திலேயே மிகச்சிறந்த சயின்ஸு, மிகச்சிறந்த கலை யோகா. அதை மிஞ்சிய கலை, மிஞ்சிய சயின்ஸ் வேறு எதுவுமே இல்லை. இது 4 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சமாதி பாதா, சாதனா பாதா, விபூதி பாதா, கைவல்ய பாதா எல்லாம் சேர்ந்து 196 சூத்திரங்கள். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் ஒவ்வொரு போயம் ஒவ்வொரு குறள் 2 சென்டென்சஸ் இருக்கும். இந்த யோக சூத்ராஸில் பெரும்பாலான சூத்திரங்கள் ஒரே சென்டென்ஸ் தான். அதுவும் சின்ன சென்டென்ஸாக இருக்கும். மீனிங் பெருசாக இருக்கும். மீனிங் குரு சொன்னால் தான் புரியும். இப்போது அதெல்லாம் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நான் இவ்வளோ பெரிய புக் எழுதியிருக்கேன். 750 பேஜஸ் மேலே இருக்குது. அதனால் இப்போது அது மட்டும் இல்லாமல் நிறைய குருமார்கள்கிட்ட போய் யோகா ஓரளவு கற்றுக்கிட்டேன். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கேன். இப்போது சாப்டர் 1 சமாதி பாதா பார்க்கலாமா? அதாவது இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஓரளவுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சமாதி பாதாவில் 1.1 முதல் சூத்ரா, அத யோகானுசாசனம். அதன்னா இப்போ யோகா என்கின்ற அனுசாசனம், ஒரு டிசிப்ளின் நாம் கற்றுக்கலாம். அத யோகா அனுசாசனம். இதில் சாசனம்னாலே டிசிப்ளின், அனுசாசனம்னா பெரியோர்கள்கிட்டருந்து வந்திருக்குன்னு அர்த்தம். பெரியோர்கள்கிட்டருந்து வந்திருக்குன்னா எந்த பெரியோர்கள்கிட்ட வந்திருக்குன்னாக்கா உங்களுக்கு உங்கள் குரு, அவருக்கு அவருடைய குரு, இப்படி போய் 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 பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் நீங்கள் எங்கே ஏண்டாகுங்கனாக்கா சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க தான் முதல் யோகா குருஸ். சிவனை சில பேர் ஆதிகுரு அப்படின்னு சொல்லுவாங்க, யோகீஸ்வரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விஷ்ணுவை யோகேஸ்வரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதையில் இருக்குது. அதே மாதிரி பிரம்மா, அவங்க எப்பவுமே 24 hours ஆஃப் த டே அவங்க வாழ்க்கை பூராவுமே யோகாவில் தான் இருப்பாங்க. யோகாவிலேருந்து தான் அவங்களுடைய எல்லா சக்தியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்கக்கிட்டேருந்து நமக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த ஒரு சூத்திராவில் நம்ம சொல்லணும். அத யோகானுசாசனம். இப்போ யோகா என்கின்ற டிசிப்ளின் நாம் கற்றுக்கொள்ளலாம். அதுதான் 2வது சூத்திராக்கு போகலாம். யோகான்னா என்ன? டெஃபனிஷன்: யோகா சித்தவருத்தி நிரோத. யோகா என்பது என்னன்னாக்கா, நமக்கு உடம்பு இருக்குது, மனது இருக்குது, இது 2 தான் நமக்கு தெரியும். 3வது இன்னொன்று இருக்குது, அது நமக்கு தெரியாது. இப்போது யோகா சித்தவருத்தி நிரோத. இந்த மனது நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு எப்போ புரியும்? அதை கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா நமக்கு புரிஞ்சிடும். அது தானாகவே ஓடின்ட்டுருக்கு, நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் ஓடின்ட்டுருக்கு. எப்போவோ ஒரு 10 நிமிஷத்தில் 1 நிமிஷம் நாம் சொன்ன பேச்சு கேட்கும், 9 நிமிஷம் கேட்காது. அதுதாங்க மனது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அது நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். சித்தவருத்தி நிரோதகன்னா அதுதான். மனசில் எமோஷன்ஸ் இருக்குது, சிந்தனைகள் இருக்குது. அதாவது திங்கிங்கு, எமோஷன் 2மே இருக்குது. அதை 2த்தையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இப்போ நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதுக்கு பேர் தான் யோகா. சரி, அது கண்ட்ரோல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அது 3வது சூத்ரா. ததா திரஷ்டு ஸ்வரூபேவஸ்தானம். ததா அப்போ
எப்போது நீங்கள் உங்கள் மனதை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்தீங்கன்னாக்கா, திரஷ்டா அப்படிங்கிறவர் உள்ள ஒருத்தர் இருக்கார், மூணாவது ஆள். அவர் ஸ்வரூபேவஸ்தானம், அவர் தன்னுடைய சுயரூபத்தை உணர்வார். திரஷ்டா அப்படின்னாக்கா பார்க்கின்றவர், அது சரியான மீனிங்கு. அதுக்கு அடுத்த இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணுன்னாக்கா ஆன்மா. இந்த ஆன்மா அப்போ தான் முழிச்சுக்கும். ஐயோ நான் வேற, இந்த மனசு வேற அப்படின்னு புரிஞ்சுக்கும். நான் யார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். நீங்கள் நிறைய சுவாமிஜிஸ் கிட்டேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க, நான் யார் என்பது நம்ம கண்டுபிடிக்கணும். நான் யார்? ரமண மகர்ஷி அதுதான் சொல்லுவார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொல்லுவார், விவேகானந்தர் தான் சொல்லுவார். யார் சொன்னாலும் இந்தியாவில் இந்த கலாச்சாரத்தில் இந்த சயின்ஸில் கண்டுபிடிச்சேன்னாக்கா, நான் யார் என்பது தெரியாமல் நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு எந்த பூஜை பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. நான் யார் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா என்னாகும் பின்னால் வரும். நாலாவதுக்கு போகலாம். இப்போ புரிஞ்சுக்கிறோம், ஆன்மா நான் வேற உட்காண்டிருக்கேன், அதுக்கு திரஷ்டா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, பார்க்கின்றவர் அப்படிங்கிறது. அவர் எதை பார்த்துட்டு இருக்காருனாக்கா மனசை பார்த்துட்டு இருக்கார். மனசு எதை பார்த்துட்டு இருக்கேன்னாக்கா நான் ஐப்புலங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஐப்புலங்கள் இன்புட்ஸு அவுட்புட்ஸு மனது கொடுக்கும். மனது நிறைய திங்கிங்கு எமோஷன்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்கும். அது எல்லாமே நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருப்பார். திரஷ்டா ஆன்மா. இப்போது ததா திரஷ்டு ஸ்வரூபேவஸ்தானம். இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டாக்கா மனசு நிசப்தமாகிடும். வேறு வேலை பண்ணாமல் சரி நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லு. அப்போது இவர் முழிச்சுக்குவார். சரி இது நடக்கலைன்னா, மனது நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னாக்கா, இப்போ இருக்கிற மாதிரி இருந்தோன்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, விருத்தி சாரூபியம் இதரத்ர, மனதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்றால் அந்த மனது என்ன பண்ணுதோ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அதோட நம்ம ஐக்கியமாயிடுவோம். மனது கோவப்பட்டால் நாம் கோவப்படுவோம், மனது சந்தோஷப்பட்டால் சந்தோஷப்படுவோம், துக்கப்பட்டால் துக்கப்படுவோம். மனது நாமளே மனது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். எது வரைக்கும்? மனது கண்ட்ரோல் ஆகாத வரைக்கும். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதுப்பா, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அதுதாங்க யோக சூத்ராஸ். தெரிஞ்சுக்கிட்டால் என்னாகும்? உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ என்னாகும்? நிறைய உங்களுக்கு புரியும், நிறைய புரியும். இப்போ புரியாதது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதனால் யோக சூத்ராஸ் கற்றுக்கலாமா? இன்னையிலேருந்து ஃபஸ்ட்டு 4 சூத்ராஸ் சொல்லிட்டேன். மனதை பற்றி சொல்லிட்டேன், மனது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டேன், மனதுக்குள்ளே என்ன இருக்காருன்னு சொல்லிட்டேன், அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டேன். இதிலிருந்து யோக சூத்ராஸ் ஆரம்பமாகும். அதாவது மனதுக்கு மேலே நாம் கண்ட்ரோல் சாதிக்கணும், மனதை நாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் யோகா. தேங்க்யூ. அடுத்த முறை பார்ப்போம். இப்படி முன்னுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த 196 சூத்ராஸ் பார்க்குற வரைக்கும் முன்னுக்கு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.